தேங்க்யூ சீனா. அந்த இடம் வந்து அதை உள்ள செக் பண்ணி இன்னும் தள்ளி பாருங்க, உள்ள இருக்கு போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க என்ன உள்ள போகணும், ஒரு சுமார் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போகணும் நினைக்கிறேன். 4 மாசமா 3 மாசமான்னு தெரியல. தள்ளி தள்ளி பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா நிறைய வீடியோ போட்டு தள்ளியாச்சு. இப்போ வர வீடியோலாம் அப்படிதான் இருக்கும், சுமாராக தான் இருக்கும். கேமராலாம் வாங்கணும், அதெல்லாம் நிறைய பைசா செலவாகுமே, என்ன பண்றது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ. நான் உங்களுடைய இதை பார்க்கவே இல்லை. நீங்கள் இப்போதான் சேனல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே லைக் போட்டு வரேன். எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க ஷார்ட்ஸில், லாஸ்ட் வீடியோ, சரியா? ஏன்னா நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, லைவில் இருக்கேன்ல, வராதுல்ல. நீங்கள் லைவ் போட வேண்டியது தானே, 250 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அப்புறம் நான் 50 ஃபாலோவர்ஸ் வந்தாலே லைவ் போடலாமே. மை மியூசிக்கா? புரியல புரியல, என்ன சொல்றீங்க? இல்லை, இப்போ பகல் டைமில் போகாது, அந்த அளவுக்கு போகாது. சண்டே மட்டும்தான் போகும், சாட்டர்டே சண்டே அது மட்டும்தான் போகும். இந்த டைம்லலாம் போகாது. ஒரு 4 மணிக்கு போட்டால் போகும். மை மியூசிக்கா? ஓகே ஓகே, நான் பார்க்குறேன். மை மியூசிக். நானா? நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில், அவ்வளோதான். நீங்கள் போடுறதெல்லாம் படிப்பேன், அவ்வளோதான். தெரியும், மீனிங் எல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன். 10th பாஸு, +2 ஃபெயில், போதுமா? பிங்கியா? எல்லாம் தூங்குறாங்க, எல்லாம் தூங்குறாங்க. சவுதியில் ஜாப் இருக்கு. ஐயோ, நான் குடும்பத்தை விட்டுட்டு வரமாட்டேன் சாமி. இங்கே இருக்கிற பெங்களூருக்கே என்னால் போக முடியல. 15 வருஷம் பெங்களூரில் 20 வருஷம் இருந்திருக்கேன். ஹாய் ஜோதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த பெங்களூருக்கே இப்போ பழக்கப்பட்ட இடத்துக்கே போக முடியல என்னால். கஷ்டமாக இருக்குது. நமக்குன்ட்டு யாரும் கிடையாது, எல்லாமே நம்ம ஃபேமிலி தான். என்ன பண்ணுறது? இந்த 4 டாகு, என் ஒய்ஃப், அவ்வளோதான். வேறு யாரும் கிடையாதுல்ல. சரி, அதனால தான் இங்கேயே இருக்கிறேன். இல்லைன்னா நான் எப்பயே பெங்களூர் போயிருந்தா என்ன வேற லெவல். என்ன பண்ணுறது, போக முடியலையே. இருந்த ஒரு இடத்துலையே போய் பார்க்க முடியுது, இருக்க முடியுது. எப்பவும் நமக்கு சென்னை தான், இதுக்கப்புறம் இங்கேயே செட்டில் ஆயாச்சு. நான் எங்கேருந்து சவுதியை எட்டி கூட பார்க்க முடியாது. ஏர்போர்ட்டை பார்த்தாலே மயக்கம் வந்து விழுந்துருவேன். கிரு. என் தம்பி சவுதியில தான் இருந்தான், ஓமன், சவுதி, ஃபேப்ரிகேட்டர். ஹாய். அக்காவும் அங்கே தான் இருந்தது, பெங்களூரில் தான் இருந்தது. ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. 5 வருஷமா 4 வருஷமா இருந்துச்சு. சுமாராக கன்னடா தெரியும், அக்காவுக்கு அந்த அளவு தெரியாது. அங்கேயா? இங்கே மெட்ரோ வாட்டர் இருக்குல்ல, அங்கே எல்என்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டாடா கம்பெனி. அதில் சப்கான்ட்ராக்டர். இப்போதான் அதில் போகிறதில்ல அந்த அளவுக்கு.